Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களே, இப்போது நான் பார்க்க போவது கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தின் திரை விமர்சனம். கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தில் ஏகன் புதுமுக கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்கிறார். யோகி பாபு, பபா செல்லத்துறை, பிரிகிடா, சத்யா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். என்ஆர் ரகுநந்தன் இசையமைத்திருக்கிறார். அசோக்ராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் சீனு ராமசாமி. அந்த ஊரில் கோழிப்பண்ணை வைத்து நடத்துகிறார் யோகி பாபு. அந்த ஊருக்கு பக்கத்தில் சில மைல் தொலைவில் ஐஸ்வர்யா தத்தா வாழ்கிறார். அவருடைய கணவன் இராணுவத்தில் பணிபுரிகிறார். ஐஸ்வர்யா தத்தா நன்றாக குரல் வளம் மிக்கவர், நன்றாக பாடல் பாடுவார். அந்த கிராமத்து மக்களுக்கே தெரியும் ஐஸ்வர்யா தத்தா மிகவும் நன்றாக பாடுவார் என்று. அதிலே ஒரு ரசிகன், கிராமத்து ரசிகன் மயங்கி அவருடைய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். சம்பவத்தொன்று ஐஸ்வர்யா தத்தா பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த கிராமத்தில் உள்ளவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த கிராமத்து மக்கள் ஒரு இருவர்களும் தவறான உறவு இருக்கிறது, கணவன் மிலிட்ரியில் இருப்பதால் ஐஸ்வர்யா தத்தா நடத்தை தவறியதாக கிராம மக்கள் கருதுகிறார்கள். இதனால் அவர்கள் இருவரையும் கட்டி போட்டு அவர்களை கொல்ல முயற்சிக்கிறான் இராணுவத்தில் பணிபுரியும் ஐஸ்வர்யா தத்தாவின் கணவன். ஐஸ்வர்யா தத்தா வேறு வழி இல்லாமல் அந்த தன்னுடைய ரசிகன், வா நம்ம இருந்தால் நம்ம 2 பேரும் இங்கே இருந்தால் கிராமத்தில் எல்லாம் கொள்ளுருவாங்க, ஓடிடுவோம் என்று சொல்லி ஓடி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த இராணுவ வீரன் தனக்கும் ஐஸ்வர்யா தத்தாவுக்கும் பிறந்த ஒரு மகனையும் ஒரு மகளையும் அழைத்து கொண்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு செல்கிறார். நீ வளர்ப்பியோ இல்லை சாகடிப்பியோ, அது உன் இஷ்டம் என்று சொல்லி தான் பெற்ற மகனையும் மகளையும் அங்கு விட்டு அவரும் சென்று விடுகிறார். இதற்கிடையில் அந்த வயதான மூதாட்டி இறந்து விடுகிறார். தங்கையை தன்னுடைய 2 கைகளாலும் ஏந்தி கொண்டு வளர்க்கிறான் அண்ணன். அவர்தான் ஏகன். புதுமுகம். ஒரு புறம் பார்த்தால் விஜய் சேதுபதி போல தெரிகிறார், இன்னொரு பக்கம் பிரபு தேவா போல தெரிகிறார். நடிப்பில் புதுமுகம் என்ற நினைவே எழவில்லை. ஒரு அனுபவமிக்க நடிகராக நடித்திருக்கிறார். பாசமலர் சிவாஜி கணேசன், கிழக்கு சீமையிலே விஜயகுமார் ஆகியோரை நினைவுபடுத்துகிறார். அதெல்லாம் அந்த காலத்து காவியங்கள். இந்த காலத்து பாசமலர்களாக ஏகனும் அவருடைய தங்கையும் வாழ்கிறார்கள். அந்த கிராமத்தில் கோழிப்பண்ணை நடத்துகிற யோகி பாபுவிடம் போய் ஏகனும் அவருடைய தங்கையும் அடைக்கலம் போகிறார்கள். யோகி பாபு திருமணமாகாதவர், அதனால் ஏகனை எடுத்து வளர்க்கிறார். ஏகன் யோகன் பாபுவை பெரியப்பா என்று சொல்கிறார். தங்கைக்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருப்பவர் ஏகன். எப்போவுமே தங்கை தன் மீது பாசத்தை வைத்திருந்தாலும் தங்கை அண்ணனை தெய்வமாகவே கருதுகிறார். ஆனாலும் இந்த பலா போன காதல் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அண்ணன், ஆத்தா, அப்ப எல்லாரையும் மறந்துடுவாங்க. காதலன் மட்டுமே அந்த பெண்ணினுடைய நினைவில் முழுமையாக ஆக்கிரமிப்பு பேசியிருப்பான். அந்த அடிப்படையில் தங்கச்சியும் அவருடைய காதலையும் இருப்பதை பார்த்து விடுவார் ஏகன். தன்னுடைய தங்கையின் காதலை வெட்டுவதற்கு அறுவலை தூக்கி கொண்டு அலைகிறார். அவர் தப்பி விடுவார். அதற்கு பிறகு அண்ணனை பிடிக்காமல் போகிறது தங்கைக்கு. ஏகனின் தங்கையின் காதலனாக வருபவர் சிவகுமார். சிவகுமார் யாருன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு உள்ளூரில் மருத்துவமனையில் கம்பவுண்டராக வேலை செய்வரை போய் பொண்ணு பார்ப்பார் ஏகன். அந்த குடும்பம் சரியில்லைன்னு விட்டுருவார். சரி, தங்கச்சியும் நம்மளுக்கு எதிராக இருக்கா, பேசாமல் அந்த சிவகுமார் வீட்டுக்கே போய் பார்ப்போன்னு சொன்னால் சிவகுமாருடைய குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவருக்கே தங்கையை கொடுப்பது என்ற முடிவுக்கு வருவார். வரும்போது அவருடைய ஓடிப்போன அம்மா ஐஸ்வர்யா தத்தா ஒரு கோயிலில் பிச்சை எடுக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பார். அவரையும் கண்டுபிடிப்பார். அவருடைய அப்பா இராணுவத்தில் வேலை செஞ்ச தினேஷையும் கண்டுபிடிப்பார். அப்பாவுக்கு சிறுநீரகம் போயிடும், வேலை இழந்து விடும், செயலற்று விடும். அம்மாவுக்கு புத்தி பேலிச்சு விடும். தங்கையை சிவகுமாருக்கு மணமுடித்தாரா, அப்பா தினேஷ சிறுநேரத்தை செயலிழந்து போன அப்பாவை காப்பாற்றினாரா, தன்னினைவே இல்லாமல் நடைபெணமாக இருக்கும் தன்னுடைய தாய் ஐஸ்வர்யா தத்தாவை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்தாரா ஆகிய கேள்விகளுக்கு விடைதான் கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தினுடைய இறுதி கட்ட காட்சி. இந்த படத்தில் ஏகன் முதல் காட்சியிலேயே தான் ஒரு புதுமுகம் என்பதை நம்மை மறக்கடித்து விட்டார். பண்பட்ட நடிப்பு. சண்டை காட்சிகளில் இயற்கையாகவே சண்டை, செட்டப் சண்டை இல்லை. ஒரு 2 இளைஞர்கள் எப்படி மோதிக்கொண்டார்கள் என்பதை யுகனும் சிவகுமாரும் நிரூபித்திருக்கிறார்கள்.
அந்த வயக்காட்டுக்குள்ளே போட்ட சண்டை பிரமாதமாக இருக்கும். அதுமாதிரி நடன காட்சிகளிலும் சோடை போகவில்லை, சோக காட்சிகளில் மிளறுகிறார். அதே போல் பிரிகிடாவை காதலிக்கலாமா வேண்டாமா, தங்கை இருக்கும்போது எப்படி நம்முடைய காதலிப்பது என்பதெல்லாம் மறுதளிக்கிற காட்சிகள் ஏகனை ஒரு பண்பட்ட நடிகனாக உயர்த்தி காட்டுகிறது. நிச்சயமாக இந்த படத்துக்கு பிறகு ஏகன் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நல்ல நடிகராக வலம் வருவார் என்பது உறுதி. பிரிகிடா அந்த பாவாடையிலையும் சட்டையிலையும் வரும்போது கேரள பெண்ணாகவே மாறிவிடுகிறார். இயல்பான நடிப்பு. காதலன் ஏகன் தன்னுடைய தந்தைக்காக தியாகம் செய்யும்போது அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து காதலை பயணிக்கிறார் பிரிகிடா. அப்போத்தான் உணர்கிறார் ஏகன். அந்த காட்சியில் 2 பேருமே க்ளோஸ்அப் காட்சிகளில் நிறைவாக செய்திருக்கிறார்கள். பிரிகிடா ஆள் குள்ளமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நடிகையாக பல படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஒரு படத்தில் கதாநாயகன் நடித்த லியோ சிவகுமார் இந்த படத்தில் 2வது கதாநாயகனாக அறிமுகமானாலும் நடிப்பதற்கு முயற்சித்திருக்கிறார். இன்னும் அவர் நடிப்பில் எல்கேஜியில் தான் இருக்கிறார். இன்னமும் தேர்ச்சி லியோ சிவகுமாருக்கு தேவைப்படுகிறது. யோகி பாபு இந்த படத்தில் 23 நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருப்பதாக தயாரிப்பாளர் பெருமிதப்பட்டார். படம் முழுக்க யோகி பாபு வருகிற காட்சிகள் அனைத்தும் அவருடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது. எப்போது யோகி பாபு நடிப்பார் என்பது நமக்கு தெரியவில்லை. அவ்வளவு பெரிய முகத்தை வைத்துக்கொண்டு முகத்தில் பாவனையே இல்லாமல் அந்த வசனத்தை கவுண்டர் செய்வதிலேயே சமாளித்து கொண்டிருக்கிறார் யோகி பாபு. பாடி லாங்குவேஜும் இன்னமும் யோகி பாபுவுக்கு தேவைப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் படம் முழுக்க ஒரு நிறைவான நடிப்பை தந்திருக்கிறார் யோகி பாபு. என்னை எழுத்தவெல்லாம் இப்போ சந்தியில் நீக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் அவருடைய முகத்திலே ஒரு பல்ச் நிலவு தென்படுகிறது. பவா செல்லத்துறை, அதான் பிக் பாஸில் பார்த்தோம்ல, அவர் இந்த படத்தில் நூலகராக வருகிறார். கதாநாயகி வரும்போது ஒளிந்திருந்து பார்க்கும்போது இனி அந்த ஆள் பார்வை சரியில்லையே அப்படின்னு நினைக்கும்போது பின்னால் நான் ஏன் பார்த்தேன் என்பதற்கு விளக்கம் தருகிற கட்டத்திலே டைரக்டர் சீனு ராமசாமி நினைவுக்கு வருகிறார். இந்த படத்தில் நிறைய பாத்திரங்கள் தேனியை சார்ந்துள்ள பகுதியை சேர்ந்தவர்களே போட்டிருக்கிறார். என்ன காரணம்னா படம் மண் வாசனையை சொல்ல வேண்டும் என்பதற்காக போட்டிருக்கிறார். எல்லோருமே தங்கள் பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதில் இந்த குள்ளை தவக்களை மாதிரி ஒருத்தன் வரான். தவக்களை இறந்து போய்விட்டார். ஆனால் தவக்கலையுடைய வாரிசாக அந்த குள்ளன் பிரமாதமாக அந்த கண்ணசைவு, நக்கலான பேச்சு, காலை தூக்கி வச்சுக்கிறது, எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கிறது எல்லாம் சிறப்பாக இருக்குது. அதாவது இந்த படத்தில் காமெடின்னு யார் என்று சொன்னால் அந்த குள்ளன் தான். இனிவரும் படங்களில் அந்த குள்ளனை நிறைய படங்களில் பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேனியில் படமாக்கியிருக்காரு அசோக் ராஜ். தேனியில் உள்ள அந்த பெரிய குளம் சுப்பிரமணிய சாமி கோயில், அது எதிரே உள்ள குளம் எல்லாம் அந்த கேரளா ஸ்டைலை அப்படியே காமிக்குது. பச்சை பசேல் தேனியை கண்ணார பார்த்து அனுபவித்து வைத்திருக்கிறார் அசோக்குமார். ஒளிப்பதிவு பிரமாதம். அந்த கிராமத்தினுடைய அழகை நம்மை பார்க்க செய்ததோடு மட்டுமல்லாமல் தேனி பெரிய குளத்தில் அப்படியே ஒரு வலம் வர வைத்திருக்கிறார் அசோக்குமார். இதனால் அசோக்குமாரை பாராட்டியாக வேண்டும். என்ஆர் ரகுநந்தன் இளையராஜா மாதிரியும் இல்லாமல், எம்எஸ் விஸ்வநாதன் மாதிரியும் இல்லாமல், ஏஆர் ரஹ்மான் மாதிரியும் இல்லாமல், அனிருத்து மாதிரி இல்லாமல், என்ஆர் ரகுநந்தன் ஒரு தனி ராஜ பாட்டையில் ஒரு கிராமிய மெட்டுகளை போட்டு நம்ம காதுகளில் தேன் பாய்ச்சி வச்சிருக்கிறார். அருமையான பாடல்கள். சும்மா சிலோட சமீபத்தில் வந்த படங்களில் இசைக்கருவியினுடைய ஆங்கார கூச்சல், ஓங்கார இறைச்சல் இல்லாமல் மிக சிறப்பான இசையை தந்திருக்கிறார் என்ஆர் ரகுநந்தன். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்ஆர் ரகுநந்தன் வலது கையாக விளங்கி இருக்கிறார் என்றால் அது 100க்கு 100 உண்மை. கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சீனு ராமசாமி. இடைவேளைக்கு முன்னால் கொஞ்சம் பாசமலர் மாதிரியே, கிழக்கு செம்மிலை மாதிரியே பயணிக்கிறது. இடைவேளைக்கு பின்னால் தவறு செய்தாலோ இல்லையோ அவள் தாய், தப்பு செய்தானோ இல்லையோ அவன் தகப்பன், தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு தலைமகன் செய்ய வேண்டிய கடமையை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார் சீனு ராமசாமி. அந்த உறவுகளின் வாசனையை, மகிமையை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார் சீனு ராமசாமி. சும்மா சொல்லக்கூடாது, பாரதி ராஜா படம் பார்த்த உணர்வு வருகிறது. ஏன்னா பாரதி ராஜா இப்போ சமீபத்திலே படங்களை இயக்குவதில்லை. பாரதி ராஜாவுடைய வாரிசாக வந்திருக்கிறார் சீனு ராமசாமி. இந்த படத்தில் கொடூரமானவர்கள் யாருமே இல்லை. ஏன் மக்களுக்கு உதவ வேண்டும் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் திருநங்கை டான்ஸ் ஒன்று வரும். குத்துப்பாட்டுக்கு பதிலாக அந்த திருநங்கையில் நடனத்தை போட்டிருக்காரு.
என்ன சார் அந்த குத்துப்பாட்டு திணிப்பு மாதிரி இருக்க, திருநங்கை பாத்திரத்துக்கும் படத்துக்கும் ஒட்டலையேன்னு. நீங்கள் சொல்கிறது நிஜம்தான், அது திணிப்பு தான். எல்லோரும் வந்து ஒரு குத்தாட்டம் போடுவாங்க, அதில் கவர்ச்சி அதிகப்படியாக தெரியும். ஒரு பெண்ணை வந்து அரை நிர்வாணமாக ஆட விடுவாங்க. நான் அப்படி செய்யலை. ஒரு திருநங்கைகளுக்கும் நடன திறமை இருக்கிறது என்று சொல்லி திருநங்கையை ஒரு உயர்த்தி காட்டியிருக்கிறேன். ஒரு சமூக சேவை செய்கிற திருநங்கை இந்த படத்தில் காட்டி அதை தொடர்ந்து ஒரு பாடல் காட்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். திணிப்பு என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் பெருந்தன்மையுடன் சீனு ராமசாமி. இப்போ வர்ற படங்கள் எல்லாமே ரத்தம், சதை, துப்பாக்கி, டுமில் டுமில் டுமில், இன்னும் ஒரே வன்முறை. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட படங்கள், இன்னொரு பக்கத்தில் ஒரே சாதி, இளவு குற்ற சாதி படங்கள் வந்து என்ன சாதிக்குன்னு தெரியல. ஆனால் அந்த சமூகத்தினர் மட்டுமே தான் பார்க்க முடியும், மற்ற சமூகத்தினர் பார்க்கக்கூடாது என்றே படம் எடுக்கிறார்களோ தெரியவில்லை. அந்த மாதிரி சாதி வெறி படங்கள் நிறைய ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க கல்லூரி கலாட்டா, லவ்னு வருது. இப்படி 3 வகையான படங்கள் வந்துட்டு இருக்க சூழ்நிலையில் ஒரு மெலோடி பாசங்களை வலியுறுத்துகிற ஒரு படமாக, மண் வாசனை மிகுந்த படமாக வெளிவந்திருக்கிறது கோழிப்பண்ணை செல்லத்துறை. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு தகுதியான படம் கோழிப்பண்ணை செல்லத்துறை. இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையை சோதிப்பது உண்மைதான், ஆனாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திலே நம்ம இருக்கிறோம். ஏன்னா அருமையான கதை, பாசத்தை சொல்கிற கதை, காதலை சொல்கிற கதை, எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக நீதியை சொல்கிற கதை. கோழிப்பண்ணை செல்லத்துறை. பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மச்சான், கொழுந்தியா, பங்காளி, கணவன், மனைவி, குழந்தைகளோடு பார்க்க வேண்டிய படம் கோழிப்பண்ணை செல்லத்துறை. பைல்வான் பார்வையில் கோழிப்பண்ணை செல்லத்துறைக்கு 100க்கு 52 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். Taste the Daily. Taste the Daily. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.